காலையும் சாப்பிடலாம். ரொம்ப இருந்தால் காலையும் சாப்பிடலாம். தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் காலையும் சாப்பிடலாம். இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். ஓகே, ஆமாம். இது ஒரு நாளைக்கு 2 வேலையா? 2 வேலை. அதாவது நெத்தி இலை இப்படி உடச்சி 4 இலை. 4 இலை. ஆடாத்தோட இலை 1, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 டம்ளர் தண்ணி, அதை சுண்ட காய்ச்சி ஒரு 1/2 டம்ளர் வர வைத்து அதை கட் பண்ணி மாட்டு வண்டிகளுக்கு அந்த நுகத்தடின்னு சொல்லுவாங்க, கழுத்தில் மாட்டு கழுத்தில் வைக்கிற அந்த நுகத்தடி இதில் தான் செய்வாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த மூலிகை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆரைதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு. தைராய்டுக்கு அற்புதமான மூலிகை காமிக்க போகிறாரு இன்னைக்கு. அது என்னன்றத மூலிகையின் அரசன் சொல்ல போகிறாரு. வாங்க அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா கருணாகரன் ஐயா இருக்காரு. கருணாகரன் ஐயா தான் செம்மணிதாசன் ஐயாவுக்கு என்னை அறிமுகப்படுத்தினாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் எப்படி ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய மூலிகைகளை பச்சை பச்சை சாப்பிடுவேன். இன்றைக்கி என்ன மாதிரியே ஒரு ஆளை பார்க்குறேன். ஏன்னா இவர் எல்லாத்தையும் பச்சை பச்சை சாப்பிட்டுங்கிறாரு. இவரையும் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தருணம்னு கூட நினைக்கலாம். இவர் ஒரு இயற்கை வைத்தியர், ஒரு ஆர்வலரும் கூட. சரி, இன்றைக்கி தைராய்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். யார்? நம்முடைய செம்மணிதாசன் ஐயா. அப்படி என்ன இது மருந்து அப்படின்றது ஐயா கிடைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னை அறிமுகப்படுத்தின அன்பு நண்பர் பார்த்தீங்கன்னா என்னோட அருகில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஐயா, இப்போ நீங்கள் பார்க்குறது மஞ்சள் நெத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. மஞ்சள் நெத்தி பார்த்துருக்கேன். இந்த மஞ்சள் நெத்தி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே தெரியும். இது வெட்டினாக்கா மஞ்சள் கலராக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டை இருக்கும், அதனால மஞ்சள் நெத்தி நூனான்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் நெத்தி. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால புற்று முதற்கொண்டு சோரியாசிஸ் சம்மந்தமான பிரச்சனை, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை, வயிற்று புண்ணு, வயிற்று கோளாறு, அப்புறமா ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை, ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் தைராய்டுக்கு இதில் முக்கியமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, இது எப்படி சாப்பிட்டா அந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை சரியாகும்? அதாவது இந்த மஞ்சள் நெத்தி என்று சொல்லக்கூடிய இந்த நுணா மரத்தினுடைய இலைகள் 4 இலைகள். 4 இலை. ஆடாதோட இலை 1. ஓ, இது 4 இலை கட் பண்ணிக்கணும். ஆடாத்தோட இலை கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அது 1. இது 5 வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் நல்லா கொதிக்க போடணும். கொதிக்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடணும். அப்படி நல்லா சுண்டை கொதிக்க வைத்து ஒரு 1/2 டம்ளர் ஆக்கி அதை மாலை வேளையில் ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது தைராய்டு வந்து கட்டுக்குள்ள வரும். ஓ ஆமாம். மாலை காலையும் சாப்பிடலாம். ரொம்ப இருந்தால் காலையும் சாப்பிடலாம். தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் காலையும் சாப்பிடலாம். இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். ஓகே, ஆமாம். இது ஒரு நாளைக்கு 2 வேலையா? 2 வேலை. இன்னொரு டைம் கூட அந்த மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக. இன்னொரு டைம் கூட நீங்கள் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, எப்படி சாப்பிடுறது. இந்த இலையை 4 இலை, அதாவது நெத்தி இலை இப்படி உடச்சி 4 இலை. ஆடாத்தோட இலை 1, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 டம்ளர் தண்ணி, அதை சுண்ட காய்ச்சி ஒரு 1/2 டம்ளர் வர வைத்து அதை காலை மாலை குடித்து கொண்டு வரும்பொழுது மெதுவாக அப்படியே சிப் பண்ணி குடிக்கணும். அப்படி குடித்து கொண்டு வரும்போது தைராய்டு வந்து கட்டுக்குள் வரும். இது எவ்வளோ நாள் சாப்பிடுங்க ஐயா? ஒரு 3 மாத காலம் சாப்பிடலாம். ஓகே ஐயா, வேறு என்ன இதில் மருத்துவ தகவல் அடிஷ்னலாக நீங்கள் சொல்ல போகிறீங்க? இந்த பூக்களை வைத்து இந்த பூக்கள் ஒரு கைப்பிடி அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் அரச மரத்து கொழுந்து இலை ஒரு 5 இலை சேர்த்து அரைத்து பெண்களுக்கு மாதவிடாய் போகின்ற காலத்தில் 3 நாளைக்கு மோரில் கலக்கி கொடுக்கும் பொழுது கருத்தரிப்பு ஏற்படும். இது நாங்கள் கொடுத்துருக்கோம் அனுபவமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயை வந்து பல்பொடி செய்வாங்க. காயை வச்சு பவுடர் ஆக்கி அதை பல்பொடி செஞ்சு ரொம்ப சிறப்பான பல்பொடி கிடைக்கும். நுணாக்காய் பல்பொடின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் இதில் நிறைய தகவல் இருக்குது. இதனுடைய மரத்தை வெட்டும் பொழுது மஞ்சள் கலரில் வரும். மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்கள்ல தென்னாட்டு பக்கம். இதை வந்து நல்ல முற்றிய மரத்தை அதை கட் பண்ணி மாட்டு வண்டிகளுக்கு அந்த நுகத்தடின்னு சொல்லுவாங்க, கழுத்தில் மாட்டு கழுத்தில் வைக்கிற அந்த நுகத்தடி இதில் தான் செய்வாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த மூலிகை மஞ்சள் நெத்தி. நண்பர்களே, அற்புதமான தகவல் ஐயா சொல்லியிருக்காரு. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு வேளை இந்த மூலிகைலாம் எங்களுக்கு கிடையாதுங்க ஐயா. ஆனால் எனக்கு ஹைப்பர் ரெண்டுமே இருக்குது. உடல் எடை கூடுற தைராய்டு இருக்குது, உடல் எடை குறையிற தைராய்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பக்க விளைவுகள் நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இருக்குன்றவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி மூலிகை பொடி கிடைக்கும். இது மாதிரி மூலிகையால் செய்யப்பட்ட அற்புதமான மூலிகை பொடி இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இதோடு சேர்த்து படித்து பட்டதாரி மருத்துவம்லாம் கொடுக்குற அந்த இன்னும் ஒரு சில மருந்துகள் உடல் ஏற்று, அதாவது அவங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் மாற்றி கொடுக்கும்போது அந்த ஹைப்பர் தைராய்டு நிச்சயமாக சரியாகும்.
இந்த T4 TA3 TSH எல்லாமே நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்ட் பண்ணி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். தேவைப்படுறங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி ஐயாவுடைய ஆலோசனையும் மருத்துவத்தையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.